Small announcement. Recently, I had written a book, the book name called Foundations of UX Research. So, this is a book. So, this book is available on Amazon and Flipkart, even in ebook also is been available. So, I'm going to share the link in the description. If you want to buy this book, you can check out those links. So hi guys, so I'm here to present my uxui case study. So என்னன்னா it's basically a social discovery app. So social discovery app வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு எமர்ஜ் ஆகி வர ஒரு செக்மெண்ட். Very few apps are there. So briefly என்னன்னா it will have both social networking and matchmaking. Matchmakingனா casual dating இந்த ஒரு சைடில் வந்துட்டு it will go. So I will start with this info. So this info basically says that right now India is the 5th fastest growing country in dating. Globally பார்த்தோம்னா 5th வந்துட்டு நம்ம இந்தியா தான் வந்துட்டு இருக்கு. By 2027 India is projected to grow to the second place. So ரெண்டாவது பிளேஸ்க்கு வந்துரும் இந்தியா. இப்போதைக்கு பார்த்தோம்னா நம்ம இந்தியா தான் வந்துட்டு second most spending country with related to dating அப்படின்னு globally வந்துட்டு ஒரு ஸ்கேல்ல பார்த்தோம்னா India is the second most spending country and then 300% people have started using more of these dating apps in the last 5 years. So இதெல்லாம் வந்துட்டு few stats that I found online about dating culture in India. So if you see this graph, இந்த graph வந்துட்டு என்ன காட்டுதா is the user retention graph. So user retention is nothing but ஒரு யூசர் வந்துட்டு உள்ள வராங்க, அந்த அப்ளிகேஷனுக்குள்ள வராங்கன்னா அந்த யூசர் வந்துட்டு எவ்வளவு நாள் வந்துட்டு அந்த ஆப்பை யூஸ் பண்றாங்க and how long they're trying to stay in that app பாத்தீங்கன்னா it's a downfall. ஆக்சுவலா டேட்டிங் ஆப் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்துட்டு இட்ஸ் அ டவுன்ஃபால். ஸோ வந்துட்டு இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ்லாம் வந்துட்டு தீஸ் ஆர் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம். பீப்புள் டென்ட் டு லைக் பி மோர் டிரான்ஸ்பரண்ட் இன்ஸ்டாகிராம். என்ன சொல்றாங்கன்னா ஸ்டில் செக்டர் ஆஃப் பீப்புள் டோன்ட் அக்செப்ட் கேஷுவல் டேட்டிங் இன் இந்தியா. இன்னும் வந்துட்டு ப்ரெவலண்டா அது வரல. அண்ட் பீப்புள் ஹூ யூஸ் டேட்டிங் ஆப்ஸ் இன் இந்தியா, த ப்ராப்ளம் வித் தம் இஸ் எண்ட் யூசருக்கு வந்துட்டு வாட் தே ட்ரை எங்க போற அந்த ஆப்ல வந்துட்டு டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படின்றது ஒன்று ஃபீல் பண்றாங்க. ஸோ டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படின்னா என்ன, ஸோ நான் வந்துட்டு அந்த ஆப் யூஸ் பண்றேன், அந்த ஆப்போட எண்ட் பர்பஸ் அல்டிமேட்டா எனக்கு வந்துட்டு ஒரு மேட்ச் மேக்கிங் ஃபெசிலிட்டியா அது வந்துட்டு ஒரு இன்னொரு கவுண்டர் பார்ட் வந்துட்டு எனக்கு மேட்ச் பண்ணணும். பட் அந்த ஒரு ஃபேக்டர் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்றது வந்துட்டு இன்னொரு செக்டர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் யூசிங் த ஆப் தேர் காமன் இது வந்துட்டு தான். ஸோ திஸ் இஸ் மை ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஐ வில் ஜஸ்ட் கிவ் அ ஸ்மால் ஜிஸ்ட். என்னன்னா, ஸோ ஐ ஹவ் பர்சனலி யூஸ் டேட்டிங் ஆப்ஸ். ஸோ எனக்குமே வந்துட்டு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்திருக்கு. ஸோ இந்தியன் டேட்டிங் ஆப்ஸ் ஆர் அதர் குளோபல் டேட்டிங் ஆப்ஸ் மோஸ்ட்லி இமேஜ் பேஸ்ட். ஸோ நீங்கள் ஒரு இமேஜை பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ்லேருந்து ஸ்வைப் பண்ணி தான் இது பண்ணுவோம். ஸோ மை ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இஸ் தட் anyone who doesn't let's say an introvert person, if that person who doesn't like to showcase his picture or other things, அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு வந்துட்டு டேட்டிங் ஆப் ஒர்க் ஆகாது. ரொம்ப வந்துட்டு எக்ஸ்ட்ரோவர்ட்டடா இல்லைன்னா டேட்டிங் ஆப்ஸ் won't work mostly. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பர்சன் who is tired of the existing dating apps with just pictures and finds it difficult to judge people with just pictures. ஸோ பிக்சர்ஸ் மட்டும் வச்சு ஜட்ஜ் பண்ணாம நிறைய பேர் இருப்பாங்க. they don't like instantly judge. So நான் வந்துட்டு I'm proposing a product statement. and the product statement என்னன்னா, dating apps which are active in India are mostly image based. So this is outdated and a repeated pattern which has been prevalent. So அது வந்துட்டு it has been there for a long time. Globally வந்துட்டு dating appனா வந்துட்டு pictures based பண்ணி தான் வந்துட்டு you will swipe and find that. So நான் வந்துட்டு I'm trying to build an app which doesn't entirely focus on pictures. So picture மட்டுமே பேஸ் பண்ணி I don't want to build an app. So I want to bring in other features which can be essential for matchmaking. ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் வந்துட்டு you find them attractive-க்கு பிக்சர் மட்டுமே இல்லாம வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு I am trying to bring. So this is user journey map. So user journey map is nothing but dating இப்போ இருக்கிற கரண்ட் கான்டெக்ட்ல how does a user fare in that scenario அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு எப்படி அந்த டாஸ்க்கை வந்துட்டு கேரி அவுட் பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் தட், ஸோ த மெயின் கோல் இஸ் டு த யூசர் ஹாஸ் டு கோ அவுட் ஆன் அ டேட் ஆர் மீட் someone they like. ஸோ அதுக்கு வந்துட்டு யூ வில் கோ ஆன்லைன், யூ வில் கோ த மல்டிபிள் டேட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ், என்னென்ன டேட்டிங் ஆப்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்ப்பீங்க. பார்த்துட்டு யூ வில் டவுன்லோட் தட். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங். அண்ட் தென் ஆஃப்டர் தட் யூ வில் செட் அப் ஒரு டேட்டிங் ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் யூ வில் செட் அப் ப்ரொஃபைல், அப்லோட் யுவர் பிக்சர்ஸ், அதுக்கப்புறம் பயோ, ப்ராம்ப்ட்ஸ், உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே வந்துட்டு நீங்க அதுக்கு அடுத்து அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ போத் தீஸ் திங்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் இந்த எமோஷனல் கிராஃப், ஐ ஆல்சோ அட்டாச் எமோஷனல் கிராஃப். ஸோ எமோஷனல் கிராஃப் வந்துட்டு இந்த ஒரு டாஸ்க்கு ரெலவெண்டா என்ன எமோஷன் த யூசர் இஸ் கோயிங் த்ரூ அப்படின்றது. ஸோ ஆன்லைன் போறப்ப யூ வில் பி இன் நியூட்ரல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஸோ உங்களுக்கு எந்த எக்ஸைட்மெண்ட்டோ எந்த ஒரு ஒரு ஏற்றட் எதுவுமே இருக்காது. ஆஃப்டர் தட் கோயிங் டு த செட்டப் ப்ரொஃபைல் யூ வில் ஃபீல் அ லிட்டில் பிட் குட் பிகாஸ் யூ ஆர் அப்லோடிங் யுவர் பெஸ்ட் பிக்சர்ஸ். உங்க பிக்சர்ஸ் அப்லோட் பண்றீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு யூ வில் ஆட் அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ ஆப்வியஸா என்னை பத்தி நான் இது பண்றப்போ ஐ வில் ஃபீல் அ லிட்டில் குட்.
அதுக்கப்புறம் the third process is to start swiping. So start swiping அப்படின்னா basically dating apps have a feature of swiping. ஸ்வைப் பண்ணி தான் நீங்கள் ஒரு பர்சன் வந்து சூஸ் பண்ண முடியும், இல்லைனா பண்ண வேணாம். அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து யூ வில் ஸ்வைப் டு either select or not select the person, interest or not interest in the person. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா you will feel frustrated, and the reason being என்னன்னா டெய்லி லிமிட்னு ஒன்று இருக்கு ஃப்ரீ யூசர்ஸ்க்கு. நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள போனோடனே டெய்லி லிமிட்னு ஒன்று இருக்கு. அது வந்து ஒரு மினிமல் நம்பர் தான் இருக்கும். அந்த நம்பருக்கு மேல நீங்க ஸ்வைப் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் ஒன் ஃப்ரஸ்ட்ரேஷன் தட் ஐ ஃபவுண்ட். ஆஃப்டர் தட் இஃப் த டெய்லி ஸ்வைப் கெட்ஸ் எக்ஸாஸ்டட், நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்வியஸா டு தி நெக்ஸ்ட் திங் இஸ் டு கெட் அ பிரீமியம் மெம்பர்ஷிப். பிரீமியம் மெம்பர்ஷிப் இஸ் நதிங் பட் அ பெய்ட் மெம்பர்ஷிப். ஸோ பெய்ட் மெம்பர்ஷிப்க்கு யூ ஹேவ் டு பே அ ஃபீ அண்ட் தென் கெட் உங்களுக்கு யூ வில் ஹேவ் வேரியஸ் ஆப்ஷன்ஸ். இந்த பேக்கேஜஸ் அப்படின்னு இருக்கும். யூ வில் ஹேவ் டு கெட் சம்திங் that you are okay with, and then after that you will continue swiping. So அந்த உங்களுக்கு premium package வந்தோனே you will continue swiping. அந்த swiping வந்து என்னன்னா, so அந்த swiping also similar to what happened there before இதுலயும் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற என்ஜாய் வந்து they won't be obtaining most people. Predominantly வந்து this is a thing that's happening with dating apps. So again you will go into a phase of hatred. So after that you go out on a date. If you match with someone, you will obviously go out on a date. So that's like the exciting part of the most exciting part of this user journey. So இதுதான் வந்து user journey map for this dating culture in India and related to any app. So these are the problem statements that I have collected on online. So online la வந்து I have collected problem statements related to dating apps and other social media apps. So இதுல வந்து இது பண்ணதுல predominantly வந்து problem category is app features. So app feature da most people find the trouble. நான் observe பண்ணத I listed down few observations. So non-premium users are not happy with swipe limits, and premium users are not content with the prime or not content with the premium subscription benefits. So both the users either paid or free ரெண்டு பேருக்குமே வந்து இந்த ஒரு ட்ரபிள் ஒன்று இருக்கு. அதாவது அல்டிமேட்டா நான் கொண்டு வர கோல் என்னோட இது வந்து ஃபுல்ஃபில் ஆகல அப்படின்றது. The second point is that users are concerned with fake profiles and verification process. ஸோ சிமிலர் டு சோஷியல் மீடியா நம்ம எல்லாத்துலேயுமே ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் பார்த்துருப்போம், அவ்வளோ இது இருக்குது. ஸோ டேட்டிங் ஆப்ஸ்லேயும் வந்துட்டு அந்த இது இருக்குது, ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் வந்துட்டு மோஸ்ட் பீப்புள் டோன்ட் பிலீவ் இன் டேட்டிங் ஆப்ஸ் பிகாஸ் ஆஃப் தட். ஒரு ஒரிஜினாலிட்டி அத்தான்டிசிட்டி இல்லை அப்படின்ட்டு. ஸோ தேர்ட் திங் இஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பாயில் த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி ஆப். திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் பர்சன்ஸ் or two persons thought. So these are the problem statements that I've shortlisted. So and then I went into creating a persona. So in the persona வந்துட்டு எப்படின்னா I conducted personal interviews and then I created 3 personas from 3 different people. So one person is a male and the other 2 are female. So இதுல வந்துட்டு I wanted to be more inclusive. So that male person is a bisexual. He identifies as a bisexual person, and the other 2 females also they're straight, but then I've interviewed these 3 people to be more inclusive and get their ideas. So the first person, the male person, is a person who is working in Bangalore. He is from Bangalore, so he's from Bangalore, native of Bangalore. So he's an architectural designer. He's in his early 20s. So he recently started working. So இப்போ பாத்தீங்கன்னா his ultimate goals. So I will just go through the goals to find someone in close proximity who has some mutual interest. So என்னன்னா he wants to find someone who கொஞ்சம் பக்கத்திலே வந்து இருக்கிற மாதிரி ஒரு பர்சன் வந்து டேட் பண்றது கண்டுபிடிக்கணும். அதோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொன்னது என்னன்னா என்னோட அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து மேட்ச் ஆகணும், மியூச்சுவலா இருக்கணும் ரெண்டு பேருக்கும் இன்ட்ரெஸ்ட். so that we will have a good conversation, ஒரு good sync இருக்கும் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து to match with both genders, இது வந்து அவரோட preference. அதுக்கப்புறம் அது he wanted a brief talking phase before going out. so brief talking phase ஒன்றும் இல்லை, நான் மேட்ச் ஆனாலுமே ஓரளவு பேசி எனக்கு ஒரு பர்சனை தெரிஞ்சுக்கிட்டது அப்போ தான் நான் வெளில போக முடியும். இனிஷியலா வந்து ஒரு போட்டோ பார்த்து நல்லா வெளில போக முடியாது அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் என்னன்னா லாட் ஆஃப் ஃபேக் ப்ரொஃபைல்ஸ். as I said earlier in the problem statement சொன்ன மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து என்னன்னா there are lot of fake profiles on dating app. It is difficult to find out people's intention on dating apps. so intentionனா நீங்க என்ன பர்பஸ்க்காக அந்த dating appல இருக்கீங்க அப்படின்றது வந்து is not able to filter it easily through the profiles. அதுக்கடுத்து வந்து time constraints make okay. These are just basic things. The matchers never get past the talking stage. ஒரு பேசுற ஸ்டேஜுக்கு தாண்டி ஒரு அப்ரப்டா ஒரு சின்ன டைம்ல கட் ஆயிருது, லாஞ்சிவிட்டி இல்ல. சோ அதனாலே வந்து யூசர் ரிட்டென்ஷன் வெளில வந்துரும், ரொம்ப நாள் வந்து பேச முடியல அப்படின்றது. சோ இதெல்லாம் வந்து இந்த பர்சனோடது. சோ அகைன் the next person is one more female. She is also an architecture designer. She is from Chennai. அவங்களோட motivation and goals என்னன்னு பார்த்தோம்னா to meet similar to him, to meet like minded individuals. So mutual interest வேணும். அதுக்கப்புறம் வந்து someone who has good conversational skills and common passions. so அவருக்கு என்னென்ன passions இருக்கு, அவரோட conversational skills, இந்த மாதிரி personal qualities, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பர்சன்ட் வேணும். அதுக்கப்புறம் வந்து சேம் கல்ச்சுரல் வேல்யூஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டா இருந்துச்சு. கல்ச்சுரல் வேல்யூஸ் இதெல்லாம் வந்து இந்த பர்சனோட கோல். the frustrations that this person faced was social gender stigmas are annoying. okay, so social gender stigmas னா மேல்னா எப்படி இருக்கணும், ஃபீமேல்னா எப்படி இருக்கணும், ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்டிவா சொசைட்டில இருக்கிற திங்ஸ். அதுக்கப்புறம் வந்து அகைன் the fake profile scenario, அந்த இது வந்து frustration இவங்களுக்கும் இருந்துச்சு. the third
one more person. இவங்க வந்து she's in her early 20s. So she is a art student, a viscop student. Data reliable and compatible person. இன்னொரு interesting fact என்னன்னா this person doesn't use dating app. So நான் வந்து இவங்களை இன்டர்வியூ பண்ணப்ப the reasons for her not using a dating app is because அவங்களுக்கு வந்து dating app வந்து மேல நம்பிக்கை இல்லாத காரணம் வந்து how can you judge a person immediately based on pictures and then யாருனே தெரியாது அந்த பர்சன் நான் வந்து ஒரு போட்டோவால பார்த்து I can't like blindly go out with them. So reliability issue இருந்துச்சு அவங்களுக்கு. So இந்த ஒரு ரீசன் தான் அவங்களோட மெயின் frustration. அதுக்கப்புறம் என்னன்னா what she expected from a partner வந்து she all these people combined together they wanted compatible people. Compatibleனா அவங்களுக்கு வந்து எல்லா விதத்துலயும் வந்து ஓரளவுக்கு வந்து மியூச்சுவலா இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸா இருக்கணும், வெளில போய் சாப்பிடுற இடங்களா இருக்கணும், எல்லாமே. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் தி லைஃப் ஸ்டைல், ஸோ ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி வேரியஸ் இதில் வந்து அவங்களுக்கு இது வேணும்னு இருந்துச்சு. ஸோ கீ அப்சர்வேஷன்ஸ் ஆர் மேட் த்ரூ திஸ் யூசர் இன்டர்வியூஸ் வேர் ஸோ யூசர் சீக் ரிலையபிள் அண்ட் ட்ரஸ்ட்வர்த்தி லைக் மைண்டட் இண்டிவிஜுவல்ஸ் with common interest. So, profile authenticity needs to be checked. That's a big issue with dating apps right now. So, dating apps don't retain more users because for particular time users don't retain. They like immediately, even before their ultimate goal gets accomplished, they will leave. So, அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஆன்லைன் டேட்டிங் doesn't have a good mental image with few people who don't. கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து அந்த mental image வந்து இன்னும் பிளாக்கிங்கா தான் இருக்கு. So, people seek data and connections on Instagram. So, இன்னொன்னு வந்து நான் இது பண்ண மூணுமே என்னன்னா they believe that after a while, even after being successful on dating app, they tend to deviate to Instagram போறதுக்கு காரணம் என்னன்னா they believe people are a little more authentic on Instagram. இங்க டேட்டிங் ஆப்ல ரொம்ப ஃபேக்கா இருந்தாலுமே இன்ஸ்டாகிராம்ல ஓரளவுக்கு authenticity இருக்கும். அவங்க டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து அந்த பர்சன் பத்தி எனக்கு இன்னும் தெரியும் பெட்டரா அவங்க என்ன மாதிரி ஒரு டைப்பான பர்சன் அப்படின்றது வந்து எனக்கு அதுல தெரியும் அப்படின்றது வந்து மூணு பேருமே சொன்னது. These are the observations that made using the interview. So these are the key pain points. So இதுல என்னன்னா first foremost thing is the profile authenticity. Second வந்து people's intentions are not clear. என்னத்துக்காக என்ன பர்பஸ்க்காக வராங்க எதுன்னு தெரியல. So அதுக்கப்புறம் வந்து privacy concerns for people. அத நான் அந்த ஒரு bisexual person சொன்னது. So he has privacy concerns. அதாவது what if someone a relative or someone I know gets to know about my thing, அதெல்லாம் வந்துட்டு அவர் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. So fourth thing is convos stop with the app, they don't prolong for a long time. Abruptly stop the convos. I generated user flow and information architecture for this. So I will just show you the prototype of this. Okay, so this is sketched out initial ideas வந்துட்டு ஸ்பாட் பண்ணி ஜென்ரேட் பண்ற ஒரு prototype. So இதுல என்னன்னா this is the login screen where you get to log into the app. So it's just ஒரு basic login screen where you get to log in through your email ID and then you can either use Google or Facebook also to log in your Facebook or Google IDs. So and then you sign in. So sign in பண்ணதுக்கு அப்புறம் dating appல வந்துட்டு முக்கியமான ஒரு thing என்னன்னா onboarding is a very big process. உங்க ப்ரொஃபைல் தான் எல்லாமே அந்த ஆப்ல. சோஷியல் மீடியா ஆப் மாதிரி உங்க ப்ரொஃபைல் தான் வந்துட்டு மெயின் திங் அதுல. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க பேரு, உங்க இன்ஃபர்மேஷன், உங்க டேட் ஆஃப் பர்த், அப்புறம் வந்துட்டு உங்க மீடியா, நீங்க என்ன பிக்சர்ஸ் அப்லோட் பண்ணணும், வீடியோஸ் அப்லோட் பண்ணணும், எல்லாமே அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் you need a bio வந்துட்டு you will have to write about yourself. உங்களை பத்தி நீங்க வந்துட்டு எழுதுவீங்க. எழுதுனதுக்கு அப்புறம் வந்துட்டு quirky வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு டேட்டிங் ஆப்ல இருக்கும். ஸோ இந்த ஃபேக்டர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரையா இருக்கக்கூடாது டேட்டிங் ஆப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா ட்ரையா இருந்துச்சுன்னா you won't be interested in doing that. ஸோ quirky-ஆனா எப்படின்னா இப்போ இந்த ப்ராம்ப்ட்ஸ் பாத்தீங்கன்னா there will be prompts like this: weirdest dream, most quirkiest habit, untold secret. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இது கொடுத்தா கொஞ்சம் லைட்டா ஆடிங் சம் மசாலா டு தி திங். ஸோ அந்த மாதிரி இது. அதுக்கப்புறம் you will add activities. ஸோ பேசிக்கா இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் எதுக்கு ஆட் பண்றோம்னா you will get to know a பர்சனை பத்தி நீங்க இனிஷியலா ஜட்ஜ் பண்றதுக்கு இந்த குவாலிட்டிஸ்லாம் தேவைன்ற மாதிரி they will give activities. So this is what I have also given activities. So இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் பாத்தீங்கன்னா லைக் ப்ரிடாமினன்ட் அவுட்டோர் ஆக்டிவிட்டி, இன்டோர் ஆக்டிவிட்டி ரெண்டுமே இருக்கும். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூ கேன் செலக்ட் activities which you like. அதுக்கப்புறம் வந்துட்டு you will have music preferences. மியூசிக் உங்களுக்கு என்ன மியூசிக் பிடிக்கும் அப்படின்றத வந்துட்டு you can select or music genre. ஸோ இந்த genre உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது. அதுக்கப்புறம் favorite food types. இது வந்துட்டு I have added because என்னன்னா rather than just the cuisine, என்ன டைப் ஆஃப் ஃபுட் பிடிக்கும்ன்றதோட favorite food spots எல்லாம் சொன்னாலே வந்துட்டு most people sync with others. எனக்கு இந்த ஃபுட் ஸ்பாட்ல பிடிக்கும் அப்படின்னாலே because food is one of the main thing. ஒரு கல்ச்சரல் ஆஸ்பெக்ட் மாதிரி ஃபுட். ஸோ அது வந்துட்டு டேட்டிங்ல வந்துட்டு ஒரு சிக்னிஃபிகன்ட் திங். மோஸ்ட் பீப்புள் கோ அவுட் டு ஈட். ஸோ அது ஒரு விஷயம். அப்புறம் புக்ஸ் இஸ் ஆல்சோ தாட் ப்ராசஸ் ஆஃப் அ பர்சன். ஸோ என்ன புக் படிக்கிறாங்க, என்ன ஜானர் ஆஃப் புக் படிக்கிறாங்க, நான் படிக்கல அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு இட்ஸ் ஆல்சோ பர்சன்ஸ் குவாலிட்டி. ஸோ யூ நீட் டு கிவ் தட். ஐ ஆல்சோ கிவன் தட். ஸோ புக்ஸ் என்னென்ன புக்ஸ் டைப் ஆஃப் புக்ஸ் படிக்கிறாங்க, அதாவது என்ன புக் படிக்கிறாங்கன்னு டேரக்டா. ஸோ அண்ட் தென் ஐ ஆடட் லவ் லாங்குவேஜ் ஆப்ஷன். ஸோ லவ் லாங்குவேஜ் இஸ் நத்திங் பட் ஹவு டு லைக் டு
convey your affection to another person. எப்படி வந்து உங்க affection காட்டுவீங்க அப்படிங்கிறது. So love languageல பாத்தீங்கன்னா either you can, few people show it through gifts, some people will give their time through their loved ones. So அதுக்கப்புறம் வந்து there will be physical touch, இந்த மாதிரி various things. So உங்களை பொறுத்த வரைக்கும் how do you express your love language அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து what are you looking for, your intention. நீங்க வந்து இந்த dating app மூலமா என்ன சீக் பண்றீங்க அப்படிங்கிறது it has to be very transparent so that people know that நான் இதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறது without any இது வந்து you will upfront put it on your profile. அதுக்கப்புறம் வந்து you will put what your interest, which gender are you interested on, என்ன யார் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அது. அதுக்கப்புறம் வந்து your add your politics, so political views வந்து என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் I have given that community feature. So select communities அப்படிங்கிறது. So why I brought this community aspect into a social discovery app என்னன்னா, I have personally வந்து used most of these social media apps, all the apps I have used. So அதில் வந்து discussion based apps, அதாவது discussion based Twitter, Reddit, Quora, இதெல்லாம் வந்து people tend to express their thoughts better rather than Instagram and other things which are just media sharing apps. அங்க வந்து people are mostly fake. Instagram இந்த applicationலாம் வந்து people don't tend to be very genuine. But Quora இந்த மாதிரி வேற இதுலலாம் நீங்க பாத்தீங்கன்னா they have something serious to discuss, so they get their intentions out. வெளில வந்து அவங்களோட thoughts வந்து clear-ஆ தெரியுது வந்து discussion forums தான் தெரியும். So I wanted to add a community feature in this. அதுக்கப்புறம் வந்து you will have a create avatar profile. இந்த avatar கொண்டு வரதுக்கு ரீசன் என்னன்னா, it's part of a gamification feature, because dating apps have a lot of gamification aspects on them. Gamification na ஒரு கேம் நீங்க விளையாடுறப்ப என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் நிறையவே வந்து already existing appsல இருக்கும். But this avatar won't be there, but I have created this because few people tend to be like private. They don't want their photos to be shown. But then நீங்க போட்டோஸ் இல்லனாலும் மீடியா இல்லாம இருந்தா சோஷியல் மீடியா ஆர் எனிதிங் தட் யூ நீட் இன்டராக்ட்னா ஏதாவது ஒரு மீடியா இருந்தாகணும். வித்வுட் பிக்சர்ஸ் யூ கேன் கம்யூனிகேட் இன் எனி வே. ஸோ விஷுவலா வந்துட்டு ஒரு அப்பீலிங்கா இருக்கணும்னா யூ கேன் கிரியேட் அவதார். ஸோ அவதார் ஹஸ் பீன் டைம் டெஸ்டட் இன் வேரியஸ் ஆப்ஸ் லைக் ஸ்னாப்சாட், இந்த மாதிரி ரெடிட், இதுலலாம் வந்துட்டு அவதார்ஸ் வந்துட்டு நிறையவே வந்துட்டு ட்ரை பண்ணி இட் ஹஸ் பீன் அ சக்சஸ்ஃபுல் திங். தேர் ஆர் லைக் ஃபியூ திங்ஸ் லைக் கேம்ஸ் விச் லைக் இன்ட்ரெஸ்ட் யூ அண்ட் தென் மேக் இட் மோர் இது. So and then profile verification. So profile verification in existing dating apps எப்படி இருக்கும்னா, you will just have a camera open பண்ணி அது வந்து ஒரு 2 sets of actions சொல்லும் உங்களுக்கு, ரைட்ல திரும்ப லெஃப்ட்ல திரும்ப அப்படின்னு. அது பண்ணீங்கனாலே your profile will get verified. With new technologies like deep fake இந்த விஷயம்லாம் இருக்கிறப்ப யார் மூஞ்சி யாருக்கு வேணாலும் வைக்கலாம். ஸோ அதனால வந்துட்டு I don't think it will work anymore. So I have also given a photo verification. That's a basic level of verification for a profile. After that there's a ID verification thing which you have to upload your government ID or verify your profile. So that is like the highest secured account. Like authenticity and profile authenticity and government profile வச்சு வெரிஃபை பண்ணிட்டேன். So that is like very authentic thing. அப்புறம் ப்ரொஃபைல் விசிபிலிட்டி இஸ் பிரைவேட் அண்ட் பப்ளிக் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்துட்டு ஏன்னா ஃபியூ பீப்புள் டோன்ட் வாண்ட் டு பி டூ ஓப்பன் அபவுட் தேர் திங். ஸோ அந்த பீப்புள் தான் இந்த அவதார் கிரியேட் பண்ணது. people who are going to select private, அவங்க போட்டோஸ்லாம் ஃபர்ஸ்ட் தெரியாது. until you match your photos won't be shown outside. only your avatar அந்த இது மட்டும் தான் தெரியும். ஒரு 3D கேரக்டர் மட்டும் தான் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து பிரைவேட். பப்ளிக் வந்து ஓப்பனா வந்து you can be like how social media platforms have this இது. so you will start swiping and then you come to the swipe screen. So this is how a profile is going to be shown. நீங்க ஸ்வைப் ஸ்கிரீன் வந்ததுக்கு அப்புறம் let's say ஒரு பர்சனோட ப்ரொஃபைல் வருது. இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் வந்துட்டு வச்சிருக்கேன். ஸோ பிக்சர் நாட் வெரி டாமினன்ட். ஸோ பிக்சர் அதுக்கப்புறம் யூ வில் அந்த ஓப்பன் பண்ண ஸ்கிரீன்ல யூ வில் ஹேவ் யுவர் பயோ, என்ன பயோ, அப்புறம் ஸ்மால் ஸ்னீக் பீக் ஆஃப் த ஆக்டிவிட்டிஸ். ஸோ ஓரளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு இந்த ஆக்டிவிட்டி லைட்டா மேல வந்துட்டு யூ வில் சி. ஸோ இப்போ 2 ஆக்டிவிட்டி இருக்குன்னா ஐ வில் லைக் டு கோ டவுன் அண்ட் சி வாட் அது ஃபர்ஸ்ட் 2ல எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்துடும். அதுக்கப்புறம் ஐ ஆல்சோ given this feature of compatibility scores. கம்பேட்டபிலிட்டி ஸ்கோர் என்னன்னா எவ்வளவு தூரம் மியூச்சுவலா நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றது அந்த ஆப்பே வந்து அனலைஸ் பண்ணி த்ரூ ஏ அண்ட் டீப் லேர்னிங் ஆல் தீஸ் திங்ஸ் கேன் பி டன். ஸோ கம்பேட்டபிலிட்டி ஸ்கோர் இஸ் ஹவு மச் திஸ் பர்சன் கேன் பி உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும் அப்படின்றது ஸ்கோர் மாதிரி கொடுக்குறது. அப்புறம் யூ கேன் see 2 badges over there. So this badge, the tick badge வந்து is the verified profile badge, the thing that I told in the previous thing. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா this person is seeking friendship. இந்த badge பாத்தீங்கன்னா friendship seek பண்றாங்கங்கிறது. So இந்த badges எல்லாமே is part of my gamification aspect. So இப்பனா ஒரு கேம்ல வந்து எப்படி நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எந்த கேம் விளையாண்டாலும் உங்களுக்கு பேட்ஜ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து சில கலெக்டபிள்ஸ் இருக்கும். ஸோ அந்த கலெக்டபிள்ஸ்லாம் மேக் திஸ் ஆப் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஸோ if I'm going to swipe left on that person, so the next person comes. இந்த person பாத்தீங்கன்னா this person has a badge stating they are seeking something romantic. ஸோ அந்த பேட்ச் வந்துட்டு மேலே இருக்கும். ஸோ யூ நோ த இன்டென்ஷன்ஸ் ஆஃப் இன்டென்ஷன், என்ன இன்டென்ஷனுக்காக இங்கே வராங்கிறது அப்ஃப்ரண்ட் மேலே வந்துட்டு எனக்கு தெரியும். ஸோ பேட்சிங் மூலமா அது கம்பேட்டபிலிட்டி ஸ்கோர் எனக்கு தெரியும், டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க. பிகாஸ் ஆல் மை யூசர்ஸ் வாண்டட் சம்மன் ஹூஸ் நியர்பை. ஸோ டேட்டிங் கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்கு. ஸோ திஸ் பர்சன் டசன்ட் ஹேவ் ஹிஸ் ப்ரொஃபைல் பிக்சர்.
அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அவதார் ஏதோ ஒரு கிமிக்கியா ஒரு அவதார் ஒன்று இருக்கும். ஸோ பயோ அண்ட் தென் ஆக்டிவிட்டிஸ் ஒரு சின்ன ஸ்னீக் பீக். ஸோ வில் கெட் அன் ஐடியா என் கம்பேட்டபிலிட்டி ஸ்கோர் இவ்வளோ இருக்கு. ஓகே உங்க இந்த இன்டென்ஷனுக்காக இது சீக்கிங் சம்திங் ரொமான்டிக். ஸோ ஓகே இந்த அவதார் மூலமா அவங்களுக்கு ஓரளவுக்கு எனக்கு ஐடியா கிடைக்கும் அபவுட் தட் பர்சன். அண்ட் தென் இந்த பயோ த ஆக்டிவிட்டி ஓரளவுக்கு ஃபர்ஸ்டே அப் ஃப்ரண்ட் ஐம் கிவிங் அவுட் ஐடியாஸ் அபவுட் த பர்சன். அதோட ஸ்வைப்பிங் ரைட் இட்ஸ் a match. So this is a success screen basically. So and then you go to the chat screen, you will chat with them. So this is the thing. So was the initial idea that I went through. So அதுக்கப்புறம் வந்துட்டு I'm setting up goals. என்ன கோல்ஸ்னா I will go through those goals. So இப்போ நான் இவ்வளவு தூரம் பண்ண இந்த அனாலிசிஸ் அண்ட் ரிசர்ச் மூலமா I have to fulfill 4 goals. So first வந்துட்டு என்னன்னா I have to make a slow dating app. Slow dating app na most dating apps nowadays are fast dating. Fast dating பாத்தீங்கன்னா is a westernized concept where you have just pictures because western people are more open and more liberal. அவங்க வந்துட்டு they can easily go on a date. நம்ம போய் கேட்டோனாலே they will be open, they will be இது நம்ம இந்தியாக்கு India is still not that westernized, but then இப்போ ஓரளவுக்கு few ஒரு நீஷா ஒரு கொஞ்சம் பேர் மட்டும் தான் இந்த டேட்டிங் அப் யூஸ் பண்றாங்க. So slow datingனா என்னன்னா as how I told in the user persona, they want to talk for a while, get to know the person. Only after getting to know the person after a while, அது வந்து they will willing to go out. So I have to create a slow dating app. Fast dating பண்ணக்கூடாது, அது ஆப்ல வரக்கூடாது. ரெண்டாவது வந்து compatible matchmaking. Compatible matchmakingனா அவங்களுக்கு உள்ள compatibility வந்து நான் வந்து ஆப்ல வந்து ஹைலைட்டடா காமிச்சு I have to show them this person is good for you. நான் ஒரு ஆப்பா நான் கிரியேட் பண்ற என்னோட ஆப் வந்து it has to do that process. அதுக்கப்புறம் ரிலேபிலிட்டி இஸ் த ப்ரொஃபைல் அத்தென்டிசிட்டி. இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் நான் வந்து இது பண்ணோம். ஃபோர்த் இஸ் த கேமிஃபிகேஷன் திங். கேமிஃபிகேஷன் இஸ் அ மஸ்ட் ஃபார் டேட்டிங் ஆப் பிகாஸ் சோஷியல் மீடியா இது எல்லாமே கேமிஃபிகேஷன் கண்டிப்பா இருந்தாகணும். சர்டன் மசாலா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தா தான் தே வில் இது. ஸோ திஸ் இஸ் தி லோகோ தட் ஐ கிரியேட்டட் சிங்க் அப்படின்ட்டு. இட்ஸ் லிட்டில் டல் சாரி. ஸோ இதில் வந்துட்டு என்னன்னா இந்த எஸ் வந்துட்டு பேசிக்லி இந்த சிங்க் இது லோகோ சிங்க் வந்துட்டு இப்படி இட் வில் கோ அண்ட் டேஷ் இது. So sync and we chosen this color deep purple. So the reason for choosing this deep purple is one it's in the family of blues and then deep purple has a thing of having extravagance அப்படின்ற ஒரு அர்த்தம், ஒரு ராயல்ட்டி, ஸ்ட்ரென்த், இந்த மாதிரி விஷயங்கள்ல it's just a psychological thing. But why I mainly choose this color is because my app is going to be entirely light mode. So I wanted a little contrast and subtleness. So அதுக்காக இன்னொரு ஒரு ஆஸ்பெக்ட்காக I chose this color. So these are the onboarding screens. So in the onboarding screen this is going to be the login screen. So the login screen la vantu you will have the app logo, simple sign in with Google, sign in with Apple. You don't have to give any of your other infos. You don't have to sign up because that's a huge process. Sign in is more than enough. And then you will sign in with your phone number. அதுக்கு அடுத்து வந்துட்டு so this thing is just a onboarding message that you get. So before இது வந்துட்டு stay anonymous, letting your personality shine before revealing your looks. This is basic idea of the app. So வந்துட்டு not just pictures. So அதுக்கப்புறம் you will create your profile. First comes ஒரு இது மாதிரியே வந்துட்டு you will add your name, your date of birth. அதுக்கப்புறம் வந்துட்டு you will put in your gender. What's your gender? என்ன gender? அதுக்கப்புறம் வந்துட்டு what are you looking for in a relationship? And the app what I here for அப்படின்றத வந்துட்டு put it over there. அதுக்கப்புறம் வந்துட்டு who are interested in men, women, யார் binary எதுவா இருந்தாலும் ஓகே. So those things. அதுக்கப்புறம் you will add your media. So media is basically you can add videos, photos, any media. உங்க photo தான் போடணும் இல்ல, any media that tells about you. So அதுக்கப்புறம் வந்துட்டு you will have your interest. So இந்த interest பார்த்தோன்னா activities first வந்துட்டு I have given. So this activities section includes both outdoor and indoor activities. So இதில் நீங்கள் வந்துட்டு up to 4 activities வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு 2 அதுக்கப்புறம் வந்துட்டு you will have music. So music again genres, என்னென்ன music genres இருக்கு அப்படின்றத வந்துட்டு you will put down. அதுக்கப்புறம் வந்துட்டு you will have your love language. ஸோ உங்களோட ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் ஆர் அஃபெக்ஷன் எப்படி நீங்கள் வந்துட்டு காட்டுவீங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் யூ கேன் பிக் யுவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி, எதர் யுவர் ரிலீஜியஸ், நாட் ரிலீஜியஸ் ஆர் வாட் அதர் ரிலிஜன், எனி ப்ராக்டிஸ் ஆர் எனி ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் தட் யூ ஹேவ், அது நீங்கள் வந்துட்டு இங்கே காமிக்கலாம். அதுக்கப்புறம் யூ வில் பிக் யுவர் பொலிட்டிக்கல் வியூஸ் அண்ட் தென் யுவர் கம்யூனிட்டிஸ். ஸோ அப் ஃப்ரண்ட்டாக நீங்கள் கொஞ்சம் கம்யூனிட்டிஸ் மட்டும் பேஸ்ட் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட் யூ கேன் செலக்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு யூ கேன் ஆட் ப்ராம்ஸ். ஸோ ஆட் ப்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோக்கியாக தான் இருக்கும். Details பார்த்தீங்கன்னா the ideal date night movie genre is your preferred superpower for a date night would be. அதுக்கப்புறம் வந்து describe your ideal partner in 3 emojis. இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு little bit மசாலா கண்டென்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு you will come to the profile verification screen where you will verify your profile either through a photo verification or a government ID verification. And then you will select your profile visibility either public or private, however you want to.
After that, you will create your avatar, very similar to this. You will a human figure only. So on the human figure, you will give a hairstyle, all those things, clothing, piercing, glasses, everything that's shown over there, color, ellame. So இது எல்லாமே நீங்க காட்டுவீங்க. அதுக்கு அடுத்து வந்து this is the end of the onboarding thing. So you are about to jump into the app. Like everything is done, your social adventure is ready. So you are going to jump into the app. So this is the process of onboarding. It's a very detailed process. ரொம்ப நீளமா போகும். So first goal, நான் சொன்ன first goal நான் எப்படி accomplish பண்ண ட்ரை பண்ணிருக்கேன்னு நான் காட்டுறேன். So make a slow dating app. So these are the existing dating app screens. So in the first two are Bumble and Tinder. These two are dating apps. So இதுல பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இமேஜ் எவ்வளவு பெருசு இருக்குன்னு. நீங்க ஒரு ஸ்வைப் ஸ்கிரீன் போனீங்கன்னா ஃபுல்லா இமேஜ் மட்டும் தான் இருக்கும். Because people obviously like image. யாருமே இமேஜ் இல்லாமலாம் வந்து இது பண்ண முடியாது. But they are fully image based. நீங்க வந்து ஜட்ஜ் பண்றது ஒரு பர்சன் வந்து அவங்க எப்படி இருக்காங்க அந்த இமேஜ் பார்த்து ஜட்ஜ் பண்ணிட்டு இது பண்ணுவீங்க. That's fast dating. So நான் என்ன பண்றேன்னா and then I've also got X which is formerly Twitter. So Xல பாத்தீங்கன்னா வந்து it's a discussion based networking social network. So அதுல பாத்தீங்கன்னா even though there are pictures, most of the text இருக்கும், pictures will be very small. So I wanted significant ஓரளவுக்கு the image will be visible in my app. So இந்த image பாத்தீங்கன்னா this is users image. So அவங்க image நீங்க மேல பாத்தீங்கன்னா you will have a prompt written on that. நீங்க ஒரு இமேஜ்க்கு ஒரு prompt வந்து ஆட் பண்ணுவீங்க. அந்த ஆல்ரெடி ஆப்ல இருக்கும் அந்த prompts. இப்போ இங்க பாத்தீங்கன்னா வந்து upload your goofy greatness now அப்படினு இருக்கு. goofy greatness ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் ஜாலியா இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் அந்த மாதிரி அப்லோட் பண்ணுங்க அப்படினு. So அந்த மாதிரி இருக்கிறப்போ it will be better for discussion. நீங்க வந்து ஒருத்தர்ட்ட கம்யூனிகேட் பண்றப்போ வெறும் பிக்சர் இருந்தா கண்டென்ட் ஏதாவது இருந்தா நீங்க இப்போ வந்து இதுலயே வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு ரிப்ளை பண்றது ஈஸியா இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து behind that you will get the profile name. அவங்க profile name என்ன, ரெண்டு பேட்ஜிங் verified profile அது ஒன்று. அதுக்கு அடுத்து she is looking for friendship, அந்த பேட்ச் வந்துட்டு இங்க வந்துருச்சு. யூ கேன் see the distance. ஸோ டிஸ்டன்ஸ் வந்துட்டு உடனே கீழே வரும். அதுக்கப்புறம் கம்பேட்டபிலிட்டி ஸ்கோர் வந்துட்டு எவ்வளவு தூரம் வந்துட்டு அந்த ஆப்பே வந்துட்டு டிடெக்ட் பண்ணிடும் உங்க இன்ட்ரெஸ்ட்க்கும் அவங்க இன்ட்ரெஸ்ட்க்கும் இதெல்லாம் வச்சு. ஸோ கம்பேட்டபிலிட்டி ஸ்கோர் வந்துட்டு இட் வில் கிரியேட். அதுக்கப்புறம் யூ ஹேவ் அ பயோ அண்ட் தென் லிட்டில் ஸ்னீக் பீக் ஆஃப் த ஜெண்டர் ரைட் அந்த இன்ட்ரெஸ்ட் இன் இதெல்லாம் வந்துட்டு கிடைக்கும். ஸோ பயோ வில் பி தேர். ஐ மேக்கிங் இட் லெஸ் ஃபோட்டோ பேஸ். ஸோ மேக்கிங் ஸ்வைப்ஸ் லெஸ் ஃபோட்டோ பேஸ். அதுக்கப்புறம் இந்த கம்யூனிட்டி நான் சொன்னேன்ல அந்த டிஸ்கஷனுக்கு அதோட ஸ்கிரீன் இது. ஸோ இது இட் வில் ஹேவ் அ கவர் பிக்சர் on the top and then you will have the title, அதாவது what's the name of the community. அதுக்கப்புறம் வந்து எப்போ கிரியேட் பண்ணாங்க, எவ்வளவு மெம்பர்ஸ் அந்த இன்ஃபோலாம் இங்க வந்துரும். So that you will get to know the about the community also. So இவ்வளவு மெம்பர் இருந்தாங்கன்னா obviously it's a very active community, good community. நம்ம initial impressionsக்கு I need to give all those over here. அதுக்கப்புறம் there is a feature of voice chat, community chat, அதுக்கப்புறம் வந்து share, இதெல்லாம் வந்து மேல வந்துரும். So leaderboard, this one is again a gamification factor that I'm adding. leaderboard வந்து எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா it actually encourages people to be more active on the community. Few people tend to like those things. ஏதாவது ஒரு ரிவார்டு கொடுத்தாதான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ட்டு சில பேர் இருப்பாங்க. எதுவுமே கொடுக்காம வந்துட்டு போய் கம்யூனிட்டியில ஷேர் பண்றவங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஒரு ரிவார்ட் பேஸ்ட் சிஸ்டம் தான் அது. ஸோ இந்த லீடர் போர்டு இருக்கும். யூ வில் ஹேவ் ஒன் லீடர். அதுல அவங்க பாயிண்ட்ஸ் இங்க இருக்கும். அவங்க பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இந்த வந்து 3 people who are top in that community. ஸோ அது கீழே வந்து யூ வில் ஹேவ் த ஆப்ஷன் டு செலக்ட் லேட்டஸ்ட் ஆர் ரெக்கமெண்டட். இந்த அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியில என்னென்ன டைப் ஆஃப் போஸ்ட் வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஒரு செலக்ட் பண்ணோன்னா கீழே வந்துட்டு எப்போ போஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற விஷயம்லாம் அப்படியே வரும் கீழே. ஸோ திஸ் இஸ் தி ஃபுல் எக்ஸ்டெண்டட் ஸ்கிரீன் ஆஃப் தட் ப்ரொஃபைல். ஸோ இந்த ப்ரொஃபைல் சொன்னது இதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு யூ வில் ஹேவ் இந்த கிரீன் கலர்லாம் பார்த்தீங்கன்னா இட் வில் ஷோ மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஹைலைட் பண்ணி காட்டும் எந்தெந்த இது அப்படின்ட்டு. அப்புறம் ஆக்டிவ் கம்யூனிட்டிஸ். ஸோ ஒரு பர்சனோட குவாலிட்டிஸ் வந்துட்டு எய்தர் பிக்சர் மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்ன கம்யூனிட்டியில் வந்துட்டு ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி இப்போ ஃபேஷனில் அவங்க ஆக்டிவாக இருக்காங்க, அடுத்து மோட்டார் சைக்கிள் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா ஐ வில் கெட் டு நோ அ பர்சன் பெட்டர். அது வந்துட்டு இஸ் upfront transparency. I'm creating transparency which most people didn't get in the existing dating app. So இதெல்லாம் வந்துட்டு is how I'm approaching the first point. So second one is compatible matchmaking. அதுக்கு நான் வந்துட்டு அட்ரஸ் பண்ணது I've already told this compatibility score. That's one thing that I am trying to address through compatibility matching. அதுக்கப்புறம் வந்துட்டு this highlighted mutual interest that I told you like before. So அதுல வந்துட்டு the highlights will be shown. எதெல்லாம் உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்துட்டு ஹைலைட்டடா ஒரே சிமிலர் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றது. அதுக்கப்புறம் food joins also வந்துட்டு I've added. So food joins add பண்ணதுக்கு காரணம்னா it is very important which is not there because food has been usually neglected in the existing app. So food வச்சே வந்து you can easily do a lot of politics I know, but one thing that tends to bind people easily. So அதுக்கப்புறம் வந்து active communities வந்து நீங்க என்னென்ன கம்யூனிட்டி எல்லாம் ஆக்டிவா இருக்கீங்க அப்படின்றது வந்து it will show. So வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் வந்து apart from picture, so அந்த பர்சனோட இன்ட்ரெஸ்ட் அவங்களோட இது என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றது இதுலயே தெரியும். So இதுக்கு third thing is reliability. So reliability கொண்டு வரதுக்கு I've added this profile verification through government ID and then this thing. அதுக்கப்புறம் this badging, the gamification features of showing reliability.
அதுக்கப்புறம் வந்துட்டு ரிலேபிலிட்டி வந்துட்டு இன்னொரு விஷயத்துல நான் எப்படி இது பண்றேன்னா இந்த டிரான்ஸ்பரன்சி, இன்னொன்று வந்துட்டு இந்த ப்ரொஃபைல்ல வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸும் நீங்க போய் பார்க்கலாம். ஸோ நாட் ஜஸ்ட் அந்த பர்சன் என்ன போஸ்ட் பண்றாங்கன்ட்டு அவங்க எங்கெல்லாம் போய் கமெண்ட் பண்றாங்கன்னு நீங்க பார்க்கலாம். ஸோ நீங்க வந்துட்டு ஒரு பர்சன் மோஸ்ட் சோஷியல் மீடியா நெட்வொர்க்ஸ்ல வந்துட்டு நீங்க கமெண்ட் பண்றதெல்லாம் போய் பார்க்க முடியாது. அவங்க எங்க போய் லைக் பண்றாங்க கமெண்ட் பண்றாங்க பார்க்க முடியாது. லைக் காட்டாது, பட் கமெண்ட்ஸ் will be shown. ஏன்னா டிஸ்கஷன் ஃபோரம்ன்றனால கமெண்ட்ஸ் தான் டெக்ஸ்ட்டுக்கு தான் ரொம்ப வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு கமெண்ட்ஸ் நீட் டு பி ஷோன் டு எனி ப்ரொஃபைல் தட் ஐம் ஷோயிங். ஸோ அந்த மாதிரி இது வந்துட்டு எக்ஸிஸ்டிங் ஆப்ஸோட வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு போட்டோ வெரிஃபிகேஷன் தான். நீங்க ஓப்பன் பண்ணி அது காமிக்கும் இந்த மாதிரி ஒரு போஸ்ட், அதே போஸ்ட் நீங்க வந்துட்டு பண்ணீங்கன்னா யூ வில் கெட் வெரிஃபைட், தட்ஸ் இட், டன். ஸோ அதுதான் வந்துட்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வந்துட்டு சேஃப்டி வந்து அந்த அளவு தான் இருக்கு. அதனால தான் நிறைய வந்துட்டு ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் ஆகுது. ஸோ எனிஒன் கேன் ஈஸிலி வந்துட்டு ரெப்ளிகேட் தட் திங். ஸோ அதனால ஸோ திஸ் இஸ் how I am addressing the reliability issue. The fourth thing is gamification of apps. So gamification எப்படி பண்றேன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் gamification things வந்து ஸ்வைப் ரைட் ஸ்வைப் லெஃப்ட் சூப்பர் லைக் அந்த மாதிரி சூப்பர் ஸ்வைப் புட் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயம்லாம் ஆப்வியஸ்லி கேம் லைக் ரைட் லெஃப்ட்னு ஒரு கேம்ல ஆடுற மாதிரி. I don't want to take away those things because those are like really things that people have been using for a while. அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணது இவ்வளவு நாள், அதை வந்துட்டு எடுத்தாங்கன்னா நல்லா இருக்காது. ஐ வாண்டட் டு retain those gamification features. அதுக்கப்புறம் யூ வில் கெட் அ மேட்ச். ஸோ சக்ஸஸ் ஸ்க்ரீன் அங்கே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் கேமிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அவதார் ஆட் பண்ணுறது, நம்ம லீடர் போர்டில் பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் காட்டுறப்போ இண்டிவிஜுவல் பேட்சஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணதெல்லாம் வரும். நீங்கள் எந்தெந்த கம்யூனிட்டியில் சில பேட்ச்லாம் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க, இந்த டாப் போஸ்டர் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அப்புறம் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு தீஸ் திங்ஸ் டென் டு டெல் அபவுட் அ பர்சன் மோர். ஸோ நானா ஒரு பர்சனை பத்தி சொல்றத விட நான் ஆக்டிவா ஒரு விஷயம் பண்றப்போ எனக்கு கிடைச்ச ரிவார்டு இதெல்லாம், அந்த ரிவார்டுக்காக அந்த ரிவார்டெல்லாம் வந்துட்டு சொல்றப்போ வந்துட்டு பீப்புள் வில் கெட் டு நோ ஈஸிலி. இப்போ இந்த பேட்ச் பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு கம்யூனிட்டில அவர் இவ்வளவு போஸ்ட் பண்ணிருக்காரு, இந்த கம்யூனிட்டில இந்த ஒரு பொசிஷன்ல அவர் இருக்காரு அப்படின்னா சொல்ல கம்யூனிட்டினா அந்த ஒரு டாபிக் மோட்டார் சைக்கிள் பத்தி அவர் இவ்வளவு பேசியிருக்காரு அப்படின்னா எனக்கு தெரியும் ஓகே இந்த பர்சன் அப்போ இவ்வளவு இன்வால்வா இதுல இருக்காரு அப்படின்ட்டு ஐ வில் கெட் பி மோர் டிரான்ஸ்பரண்ட் வித் தட். ஸோ தட்ஸ் இட். தோஸ் ஆர் திங்ஸ் தட் ஐ வொர்க்ட் ஆன். தேங்க்யூ.